ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ட்ரீம் வேர்ல்டு சேனல். இன்றைக்கி நம்ம ட்ரீம் வேர்ல்டு சேனலில் திண்டுக்கல் மாநகராட்சிக்குள்ளே ஒரு தரமான ஒரு மாடர்ன் 2BHK ஹவுஸை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீட்டோட ப்ரைஸ் என்ன, இந்த வீட்டை எப்படி பிளான் பண்ணி கட்டியிருக்காங்கன்னு ஷோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம ஷோக்குள்ளே போகலாம். இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திண்டுக்கல் SMB ஸ்கூலில் இருந்து டைரெக்டாக வந்து ஏர்போர்ட் நகருக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா SMB ஸ்கூல் பேக் சைடு இருக்கக்கூடிய மேம்பாலத்தை தாண்டின உடனே ஒரு 400 மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு. இந்த வீடு மொத்தம் 1500 சதுரடி லேண்ட் ஏரியாவில் 1490 சதுரடி பில்டிங் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கட்டியிருக்காங்க. இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் ஒர்க்குக்காக ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் டிசைனிங் ஒர்க்கும் மல்டி கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க்கும் கொடுத்துருக்காங்க. வீட்டுக்கு வரதுக்கான என்ட்ரன்ஸ் ரோடு இதுதான். 23 அடி ரோடு ஃபேஸிங் வந்து தாராளமாக நமக்கு கிடைக்குது. இந்த ஃப்ரண்ட் எலிவேஷன் ஒர்க்லேயே ஒரு ஆர்ச் டிசைனிங் கொடுத்து அதில் LED காம்பினேஷனில் லைட்டிங் ஒர்க்கும் கொடுத்து சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. கார் பார்க்கிங்க்கு தனியாகவும் ஒரு கேட்டும் கொடுத்து, அதே போல் நம்ம டைரெக்டாக வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு தனியாக ஒரு கேட்டும் கொடுத்துருக்காங்க. இதுவும் ஹை கேஜில் வந்து நமக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. கேட்டை ஓப்பன் பண்ணி என்ட்ரி ஆனோம்னா வீட்டோட கார் பார்க்கிங் ஏரியா. இந்த கார் பார்க்கிங் ஏரியாவோட சைஸ் வந்து 20x14 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே நமக்கு கிடச்சிருக்கு. கார் நிப்பாட்டுறதுக்கான ஃபெசிலிட்டி அமைஞ்சதோட அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிஃப்ரெண்ட் டிசைனிங் ஒர்க்கும் நமக்கு கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப அட்ராக்டிவாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். இந்த கார் பார்க்கிங் ஏரியாவில் போர்வெல்லும் வாட்டர் டேங்க்கும் நமக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. போர்வெல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 450 அடியும், வாட்டர் டேங்க் வந்து 6000 லிட்டர் கெப்பாசிட்டிலையும் கொடுத்துருக்காங்க. அதே போல் செப்டிக் டேங்க்கும் நமக்கு 8000 லிட்டர் கெப்பாசிட்டியில் நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. வீட்டோட ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு செப்டிக் டேங்கோட அவுட்லெட் பைப் வந்து நமக்கு கிடச்சிருது. அதனால் வந்து நமக்கு ஈஸியாகவே கிடச்சிரும். இதுதான் வீட்டுக்கு வர்றதுக்கான என்ட்ரன்ஸ் ரோடு. இந்த வீடு முழுக்க வடக்கு பார்த்து பக்காவாக பிளான் பண்ணி வாஸ்து முறைப்படி வந்து கட்டியிருக்காங்க. வீட்டில் ஆல்மோஸ்ட் வந்து 95% வந்து ஒர்க் முடிஞ்சு, இன்னும் சின்ன பெயிண்டிங் ஒர்க் மட்டும்தான் இருக்குது. என்ட்ரன்ஸில் நமக்கு கம்ப்ளீட்டாக வந்து கிரானைட்டை யூஸ் பண்ணி ஸ்டெப்ஸு வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி நம்ம உள்ளே போனோம்னா சேஃப்டி பர்பஸுக்கு நமக்கு மெட்டல் கேட்டு கொடுத்துருக்காங்க. வீட்டோட மெயின் டோருக்கும் கார் பார்க்கிங் ஏரியாவுக்கும் இடையில நமக்கு சின்னதாக ஒரு பால்கனி ஏரியா வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதே போல் பெட்ரூமில் இருந்து டைரெக்டாக வந்து வெளியில் யார் நிற்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு தகுந்த மீனிக்க நமக்கு வந்து கிளாஸுமே ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது உள்ளேருந்து பார்த்தா தெரியும், ஆனால் வெளியிலேருந்து பார்த்தா நமக்கு அக்யூரேட்டாக தெரியாதுங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு மீடியம் பட்ஜெட்லையும் ராயலுக்கு கொடுக்குற மாதிரியான இன்டீரியர் ஒர்க்கும் வெளியில் இருக்கக்கூடிய எக்ஸ்டீரியர் ஒர்க்கும் சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. சன்லைட் உள்ளே வர்றதுக்கு தகுந்த மினிக்க ஸ்பேசியஸான விண்டோஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் அடுத்ததாக பார்த்துட்டு இருக்கிறது இந்த வீட்டோட ராஜநிலை தான். இந்த ராஜநிலை வந்து கம்ப்ளீட்டாக வந்து நமக்கு டீ குட்டில் வந்து பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. 5x7ங்கிற சைஸில் ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் வந்து டிசைனிங் ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக மெயின் டோரை ஓப்பன் பண்ணி நம்ம என்ட்ரி ஆனோம்னா வீட்டோட லிவிங் ஹால். இந்த லிவிங் ஹாலோட சைஸ் வந்து 20x30 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே நமக்கு கிடச்சிருது. அதே போல் இதில் டிவி யூனிட் வைக்கிறதுக்கு தகுந்த மீனிக்க ப்ரொவேஷனோடு அமைச்சிருக்காங்க. உள்ளே வர்ற மாதிரி ஸ்பேசியஸான விண்டோஸ் அமைச்சிருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 4x2ங்கிற கிளாஸ்டு ஃபினிஷ்டு வெர்டிக்கல் டைல்ஸை வந்து யூஸ் பண்ணி அழகாகவே பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த லிவிங் ஹால் ஏரியாவில் நமக்கு தேவையான அளவுக்கு LED லைட்டும், அதே போல் மாடிக்கு போகிறதுக்கான அவுட்டர் டேர்காஸ்ட்டுக்கு கீழே நமக்கு ஒரு கார்டனிங் ஏரியா மாதிரி செட்டப் பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்னும் வந்து அந்த கார்டனிங் ஏரியாலாம் இன்னும் ஃபினிஷிங் பண்ணலை. நமக்கு வேணும் அப்படின்னா தாராளமாக பண்ணி கொடுத்துருவாங்க. மெயின் டோரை தவிர மற்ற விண்டோஸ் எல்லாமே நமக்கு வந்து SS மெட்டல் கேட்டில் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க விண்டோஸ் எல்லாமே. ஸோ இதனால் வந்து அதோட லைஃப்பை விட இதோட லைஃப் வந்து நமக்கு அதிகம். இந்த வீடு சென்னை பேட்டர்ன் டிசைனில் வந்து நமக்கு பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட கிச்சன் ஏரியா தான். கிச்சன் ஏரியாவோட சைஸ் வந்து 20x14 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே நமக்கு அமைஞ்சிருக்கு. அதே கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கு போகிறதுக்கான அவுட்டர் டேர்காஸ்ட்டு தான் நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த வீட்டோட மாடுலர் கிச்சன் அரேஞ்ச்மெண்ட்டு தான். இந்த கிச்சனை பொறுத்த வரைக்கும் கிச்சன் டேபிள் டாப் கம்ப்ளீட்டாக கிரானைட்டில் டிசைன் பண்ணி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலால் அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே போல் இந்த கிச்சனுக்கு ஆப்போசிட்லேயே டைனிங் ஹால் ஏரியாவும் நமக்கு அமைச்சிருக்காங்க. தேவையான திங்ஸ் வந்து குக்கிங் பண்ணுறது அத்தனையுமே தனியாக வைக்கிறதுக்கு கிரானைட்லேயே வந்து ஒரு ஸ்பேசியஸான டேபிள் வந்து நமக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய டைல்ஸ் கலர் காம்பினேஷனும் பார்த்தோம்னா ஒரு லைட் அண்ட் டார்க் கலர் காம்பினேஷனில் டைல்ஸை யூஸ் பண்ணி அழகாக பிளான் பண்ணியிருக்காங்க. கபோர்டு ஒர்க் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா
ஒரு லைட் அண்ட் டார்க் கலர் காம்பினேஷனில், அதாவது ராயல் ஒயிட் கலர்லேயே வந்து நமக்கு சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. கிச்சனை பொறுத்த வரைக்கும் மாடுலர் கிச்சன் அரேஞ்ச்மெண்ட்டாக தான் நமக்கு அமைஞ்சிருக்கு. அதே போல் அதுக்கு பக்கத்தில் டைனிங் ஹால் ஏரியாலேயே வந்து கிரானைட் கொடுத்து அதுக்கு கீழேயே வந்து தேவையான அளவுக்கு கேபினட் ஃபெசிலிட்டியோடு அமைச்சிருக்காங்க. ப்ளஸ் நமக்கு வந்து வாஷ் பேசன் அட்டாச்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நூக் அண்ட் கார்னருமே சொந்த வீட்டுக்கு பண்ணால் எப்படி பண்ணுவாங்களோ அது மாதிரி பார்த்து பக்காவாக பிளான் பண்ணி சூப்பராகவே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கு போகிறதுக்கான அவுட்டர் டேர்கேஸ்ட்டு தான். அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் எஸ்எஸ் மெட்டல் கேட்டு கொடுத்து மேலே வந்து கிளாஸ் வச்சுருக்காங்க. ஸோ இதனால் ரெயின் வாட்டர் பெஞ்சால் கூட நமக்கு டைரெக்டாக வந்து உள்ளே வராது. பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க இந்த வியூவில் நம்ம பார்க்கும்போது. அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்க போகிறது கிரவுண்ட் ஃப்ளோரில் அமைஞ்சிருக்கக்கூடிய மாஸ்டர் பெட்ரூம் தான். என்ட்ரன்ஸ் டோர் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து கும்மிளில் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ரெடிமேட் டோர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபஸ்ட்டு பெட்ரூமோட சைஸ் வந்து 17x11 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே நமக்கு கிடச்சிருக்கு. அதே போல் இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய பெயிண்டிங் கலர் காம்பினேஷனும் பார்த்திங்கன்னா ஒரு லைட் அண்ட் டார்க் கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க்கை யூஸ் பண்ணி அழகாக பிளான் பண்ணியிருக்காங்க. தேவையான அளவுக்கு கேபினட் ஃபெசிலிட்டியோடு நமக்கு அமைச்சிருக்காங்க. இந்த பெட்ரூமை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏசி ப்ரொவிஷன், யூபிஎஸ் வைக்கிறதுக்கான ப்ரொவிஷனோடு அமைச்சிருக்காங்க. அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த ஃபஸ்ட்டு பெட்ரூமோட அட்டாச்சு பாத்ரூம் தான். ஃபஸ்ட்டு பெட்ரூமோட அட்டாச்சு பாத்ரூமோட சைஸ் வந்து 12x10 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே நமக்கு கிடச்சிருது. அதே போல் வந்து டப்பாத்தும் நமக்கு கொடுத்துருக்காங்க. இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய டைல்ஸ் கலர் காம்பினேஷனும் பார்த்திங்கன்னா சூப்பரான டைல்ஸ் கலர் காம்பினேஷனை தான் யூஸ் பண்ணி அழகாக பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. வெஸ்டர்ன் க்ளோசெட்டு, ஷவர், ஹெல்த் பார் செட்டு, ஹீட்ரு பாயிண்ட்டுன்னு டாய்லெட்டுக்கு தேவையான ஸ்டாண்டர்ட் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து நமக்கு ஃபிட் பண்ணியிருக்காங்க. அதோட பார்த்திங்கன்னா டப்பாத்தும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் இதில் பண்ணியிருக்கக்கூடிய எல்லா இன்டீரியர் ஒர்க்குமே சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. அதே போல் வாஷ் பேசன் அட்டாச்சோட கிளாஸ் வைக்கிறதுக்கு தகுந்த மெனிக்க ப்ரொவிஷனோட நமக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. சன்லைட் உள்ளே வர்றதுக்கு தகுந்த மெனிக்க விண்டோஸும் நமக்கு சைட்லேயே கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் 90% வரைக்கும் நம்ம லோன் எலிஜிபிள் வந்து பண்ணிக்கலாம். உங்களுக்கு சிபில் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஈஸியாகவே பண்ணிக்கலாம். வாங்க இப்போ நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கு போய் அதோட வியூ எப்படி இருக்குங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த ஸ்டெப்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா கிரானைட் அண்டு மார்போனைட்டை யூஸ் பண்ணி அழகாக பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. சைடில் வந்து எஸ்எஸ் மெட்டல் கேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஃப்ளோருக்கும் போகிறதுக்கான அவுட்டர் டேர்கேஸ்ட்டுக்கு சைடில் நமக்கு சன்லைட் உள்ளே வர்றதுக்கு தகுந்த மெனிக்க ஸ்பேசியஸான நமக்கு விண்டோஸ் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஒரு 1500 சதுரடியில் வெறும் 2 பெட்ரூம் இருக்கிற மெனிக்க இவங்க வீடு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் வந்து பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒவ்வொரு ரூம்ஸ்லேயுமே வந்து தேவையான அளவுக்கு ஸ்பேசியஸாக வந்து நமக்கு பண்ணியிருக்காங்க. ஃபைனலாக நம்ம டெரஸுக்கு போய் அதோட கிளாஸ் சரௌண்டிங் எப்படி இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கலாம். இந்த டெரஸுக்கு போகிறதுக்கான என்ட்ரன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டோர் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த செகண்ட் பெட்ரூம் தான். செகண்ட் பெட்ரூமோட என்ட்ரன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் ரெடிமேட் டோர் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. டோரை ஓப்பன் பண்ணி என்ட்ரி ஆனோம்னா 17x11 அப்படிங்கிற சைஸில் நல்லா ஸ்பேசியஸாகவே நமக்கு கிடச்சிருது. அதே போல் தேவையான அளவுக்கு கேபினட் ஃபெசிலிட்டியோட ஒரு லைட் அண்ட் டார்க் கலர் காம்பினேஷன் பெயிண்டிங் ஒர்க்கும் கொடுத்து சூப்பராகவே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். இன்றைக்கி நம்ம திண்டுக்கல் பாலகிருஷ்ணாபுரம் சைடு இந்த ஏரியா சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 1700 ரூபா வரைக்கும் ப்ரைஸ் போய்கிட்டு இருக்குது. கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு பார்க்கும்போது 2100 ரூபா வரைக்கும் கோட் பண்ணுறாங்க. அப்படி இருக்கிறப்ப ஒரு 1500 சதுரடி லேண்டில் ஒரு 1490 சதுரடி பில்டிங் நீங்கள் கட்டும்போது எவ்வளோ ப்ரைஸ் வரும் அப்படிங்கிறது தெரியும். அது மட்டும் இல்லாமல் நமக்கு போருக்கே வந்து 1 லட்ச ரூபா ஆயிரும். அப்படி இருக்கிறப்ப ஆவரேஜாக நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கனாலே தெரியும். பட் நமக்கு ஒரு மீடியம் பட்ஜெட்டில் சூப்பராக தான் பண்ணி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இப்போ இந்த செகண்ட் பெட்ரூமோட அட்டாச்சு பாத்ரூம் தான். இது இந்தியன் டைப் மெத்தடில் ஒரு சூப்பரான டைல்ஸ் கலர் காம்பினேஷனில் அழகாகவே நமக்கு பண்ணியிருக்காங்க. இதுலேயும் வந்து ஒரு டாய்லெட்டுக்கு தேவையான அடிப்படை ஃபெசிலிட்டி எல்லாமே வந்து பக்காவாக பண்ணியிருக்காங்க. ஷவரு, ஹீட்ரு பாயிண்ட்டு, வாஷ் பேசன் அட்டாச்சுன்னு எல்லாமே வந்து பக்காவாக நமக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பாத்ரூமில் அடிஷ்னலாக நமக்கு ஃப்ளஷ் டேங்க்கும் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் மொத்தம் 23 பில்லர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. எதுவுமே வந்து கட் போஸ்ட்டு கிடையாது, எல்லாமே வந்து ஃபுல் போஸ்ட்டு தான் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீட்டில் இருந்து கரெக்டாக ஒரு 15 நிமிஷம் டிஸ்டன்ஸில் நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து ரீச் ஆகிடலாம். அந்தளவுக்கு ரொம்பவே நியர்பையாக அமைஞ்ச ஒரு தரமான வீட்டை தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் நியர்பையாக எனக்கு வீடு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடு வந்து ஒரு நல்ல பெஸ்ட்டு ஆப்ஷன்னே சொல்லலாம்.
இந்த வீட்டை பற்றினா ஃபர்தர் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும், இல்லை இந்த வீட்டை விசிட் பண்ணி பார்க்கணுன்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வந்து நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். இது வரைக்கும் எங்களுடைய வீடியோவை பொறுமையாக பார்த்த அனைத்து வியூவர்ஸுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இது உங்கள் ட்ரீம் வேர்ல்டு சேனல். நன்றி, வணக்கம்.